வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு சாதாரண காதல் கதையோ அல்லது குடும்ப கதையோ அல்ல. இது வாழ்க்கையில் அன்புக்காக ஏங்கிய ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை. சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த ஒரு பெண் பாட்டியின் அன்பில் வளர்ந்து கல்வியால் தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கனவு கண்டாள். ஆனால் விதி அவளுக்காக வேறொரு பாதையை எழுதி வைத்திருந்தது. நம்பிக்கையோடு நடந்த ஒவ்வொரு அடியும் வேதனையாக மாறியது. அன்பு கிடைக்கும் என்று நினைத்த இடத்தில் அவளுக்கு கிடைத்தது அவமானமும் கண்ணீரும் மட்டுமே. இந்த கதையில் வலி இருக்கிறது, பாசம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, துரோகம் இருக்கிறது. இறுதி வரை உங்களின் மனதை உழுக்கும் பல திருப்பங்களும் காத்திருக்கின்றன. அப்படி என்றால் நீலாவின் கொடுமை வாழ்க்கை என்ற இந்த உணர்ச்சிமிக்க நாவலை இப்போது தொடங்கலாம். நீலாவின் கொடுமை வாழ்க்கை. அதிகாலை நேரம். சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தான். பசுமை நிறைந்த சிறிய கிராமம். பறவைகளின் இனிய குரல், வயல்களில் வீசும் குளிர்ந்த காற்று, மண் வாசனை. அந்த அழகான கிராமத்தில்தான் 10 வயது சிறுமி நீலா தனது பெற்றோருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். நீலாவின் அப்பா முருகன் ஒரு கூலி தொழிலாளி. தினமும் காலையில் வேலைக்கு சென்று மாலை வீட்டிற்கு வருவார். வருமானம் குறைவாக இருந்தாலும் என் மகள் நன்றாக படித்து பெரிய அதிகாரியாக வேண்டும் என்பதே அவரது வாழ்க்கை கனவு. நீலாவின் அம்மா மீனா மிகவும் அன்பானவர். வீட்டில் தையல் வேலை செய்து கணவருக்கு உதவுவார். வறுமை இருந்தாலும் அந்த வீட்டில் சிரிப்புக்கும் பாசத்துக்கும் குறைவில்லை. நீலா பள்ளியில் மிகவும் புத்திசாலி. ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவள் மிகவும் பிடித்த மாணவி. போட்டிகள் என்றால் முதல் பரிசு, தேர்வு என்றால் முதல் மதிப்பெண். நான் பெரிய டாக்டராக வேண்டும், பாட்டி அப்பா அம்மா சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவாள். ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்து தோழிகளுடன் சிரித்தபடி வீட்டிற்கு வந்தாள். ஆனால் வீட்டின் முன் ஏராளமான மக்கள் நின்றிருந்தனர். அக்கம் பக்கத்தினர் அனைவரின் முகத்திலும் சோகம். என்ன ஆச்சு என்று பயந்தபடி ஓடி வந்த நிலா வீட்டிற்குள் நுழைந்ததும் உலகமே இருண்டது. அவளது அப்பா வெள்ளை துணியில் மூடப்பட்டு உயிரற்ற நிலையில் கிடந்தார். வேலை முடிந்து வீடு திரும்பும்போது ஏற்பட்ட லாரி விபத்தில் அவர் உயிரிழந்திருந்தார். அப்பா, எழுந்திருங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்க என்று நீலா கதறிய குரல் அந்த கிராமம் முழுவதும் ஒலித்தது. அந்த நாளுக்கு பிறகு அந்த வீட்டில் சிரிப்பு என்றே இல்லை. மீனா கணவரின் நினைவிலேயே வாழ்ந்தார். சாப்பிட மறுத்தார், தூங்க மறந்தார். கணவர் இல்லாத வாழ்க்கையை ஏற்க முடியாமல் தினமும் அழுது கொண்டே இருந்தார். ஒரு நாள் அதிகாலையில் நீலா பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அம்மா, நான் கிளம்புறேன் என்று அழைத்தாள். ஆனால் பதில் இல்லை. அருகில் சென்று பார்த்தபோது அம்மா கண்களை மூடியபடியே அசைவில்லாமல் கிடந்தார். அதிர்ச்சியில் கதறிய நீலா, அம்மா, என்னை பார்த்து ஒரு தடவை பேசுங்கம்மா என்று அழுதாள். ஆனால் அந்த குரலை கேட்க அம்மா உயிருடன் இல்லை. ஒரே ஆண்டுக்குள் தாய் தந்தை இருவரையும் இழந்த நீலா 10 வயதிலேயே அனாதையாகிவிட்டாள். அவளுக்கு ஆதரவாக இருந்த ஒரே உயிர் அவளது பாட்டி லட்சுமி. 70 வயது கடந்திருந்தாலும் பேட்டியை விட்டு கொடுக்க மனம் வரவில்லை. நீ அழாத கண்ணு, இனிமேல் நான் இருக்கேன் உனக்கு. அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான் என்று கட்டி பிடித்து ஆறுதல் கூறினார். அன்றிலிருந்து பாட்டியும் பேத்தியும் மட்டுமே அந்த சிறிய ஓட்டு வீட்டில் வாழத் தொடங்கினர். வீட்டின் முன்புறம் ஒரு சிறிய மரப்பெட்டி. அதில் முறுக்கு, சீடை, வறுத்த கடலை மிட்டாய், நிலக்கடலை உருண்டை, பிஸ்கட், ஐஸ் மிட்டாய் என்ற சிறிய தின்பண்டங்களை வைத்து விற்பார் பாட்டி. கிடைக்கும் சிறிய வருமானத்தில்தான் அவர்கள் வாழ்க்கை ஓடியது. நீலா பள்ளி முடிந்து வந்ததும் பாட்டிக்கு உதவுவாள். கடைக்கு வரும் குழந்தைகளுக்கு சிரித்த முகத்துடன் பொருட்களை கொடுப்பாள். விடுமுறை நாட்களில் அருகில் உள்ள தையல் கடை, மளிகை கடை போன்ற இடங்களில் பகுதி நேர வேலை செய்து சிறிது பணம் சம்பாதிப்பாள். அந்த பணத்தில் முதலில் பாட்டிக்கு தேவையான மருந்துகளை வாங்குவாள். மீதம் இருந்தால் புத்தகங்கள் வாங்குவாள். பல நாட்கள் இரவு உணவாக வெறும் கஞ்சி மட்டுமே இருந்தது. ஆனால் பாட்டி ஒருபோதும் நீலாவுக்கு பசி தெரிய விடமாட்டார்.
எனக்கு பசிக்கல கண்ணு, நீ சாப்பிடு என்று சொல்லி தன்னுடைய உணவையும் அவளுக்கே கொடுத்து விடுவார். பாட்டி சாப்பிடாமல் இருப்பதை அறிந்த நீலா, நீங்களும் சாப்பிடுங்க பாட்டி, நீங்க இல்லாம நான் யாரு என்று கண்ணீர் வடிப்பாள். இருவரும் ஒரே தட்டில் அமர்ந்து சாப்பிடும் அந்த காட்சி அவர்களின் அன்பை சொல்ல வார்த்தைகள் போதாது. வறுமை, கண்ணீர், தனிமை இவை அனைத்தும் நீலாவின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறின. ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மட்டும் ஒருபோதும் கைவிடவில்லை. அது கல்வி. நான் படிச்சு பெரிய ஆளாகணும், என் பாட்டியை நல்லா பார்த்துக்கணும் என்ற கனவோடு பகல் இரவு பாராமல் படித்தாள். ஆனால் விதி அவளுக்காக இன்னும் கொடூரமான ஒரு பாதையை தயார் செய்து வைத்திருந்தது. அந்த பாதை அவளது வாழ்க்கையை நரகமாக மாற்றப் போகிறது. நாட்கள் நகர்ந்தன. பாட்டியும் நீலாவும் வறுமையோடு போராடினாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடவில்லை. அவர்களின் பக்கத்து வீட்டில் வசித்தவர் ராமமூர்த்தி, அவருடைய மனைவி சீதா. அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். அவர்களும் வசதியான குடும்பம் அல்ல. தினமும் உழைத்தால்தான் அடுத்த வேளை உணவு என்ற நிலை. ஆனால் மனம் மட்டும் பெரியது. எப்போதெல்லாம் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லையோ அப்போதெல்லாம் சீதா ஓடி வந்து மருந்து வாங்கி கொடுப்பார். அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் என்று ஆறுதல் கூறுவார். சில நாட்களில் வீட்டில் சற்று நல்ல சாப்பாடு செய்திருந்தால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்து, நீலா, இதை பாட்டியோடு சேர்ந்து சாப்பிடுமா என்று அன்போடு கொடுப்பார்கள். அந்த அன்பை நீலா வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. காலம் வேகமாக ஓடியது. 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் நீலா மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்றாள். ஊரே அவளை பாராட்டியது. ஆனால் அடுத்த கேள்வி, மேலே படிக்க பணம் எங்க? அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் பாட்டி இரவு முழுவதும் அழுதார். அதை பார்த்த ராமமூர்த்தி ஒரு முடிவு எடுத்தார். பல அறக்கட்டளைகளுக்கும் கல்வி உதவி திட்டங்களுக்கும் விண்ணப்பித்தார். இந்த பெண் மிகவும் திறமையானவள், அவளுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று பலரிடம் நேரில் சென்று பேசினார். பல நாட்கள் அலைந்த பிறகு ஒரு பெரிய கல்வி அறக்கட்டளை நீலாவின் முழு படிப்பு செலவையும் ஏற்க சம்மதித்தது. அது மட்டுமல்ல, சென்னையில் இருந்த ஒரு புகழ்பெற்ற கல்லூரியிலும் அவளுக்கு இடம் கிடைத்தது. அந்த செய்தியை கேட்ட பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. உன் அப்பா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு என்று அழுதார். நீலாவும் ராமமூர்த்தியின் காலில் விழுந்து, ஐயா, நீங்க எனக்கு அப்பா மாதிரி என்று கண்ணீர் மல்க நன்றி கூறினாள். சென்னை புதிய நகரம், புதிய வாழ்க்கை, புதிய கனவுகள். முதலில் பாட்டியை பிரிந்து வர மனமே வரவில்லை. பாட்டி, நான் சீக்கிரம் படிச்சு முடிச்சிட்டு உங்களை என்னோட கூட்டிட்டு போறேன் என்று வாக்கு கொடுத்து கல்லூரிக்கு சென்றாள். கல்லூரியில் அவள் தனது திறமையால் அனைவரையும் கவர்ந்தாள். ஆசிரியர்கள் அவளை பாராட்டினர், நண்பர்கள் மதித்தனர். முதல் ஆண்டு முடிவில் கல்லூரியின் சிறந்த மாணவிகளில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டாள். அவளது வாழ்க்கை இனி நல்ல பாதையில் செல்லும் போல தோன்றியது. ஆனால் விதி மீண்டும் அவளுக்காக காத்திருந்தது. 2ஆம் ஆண்டு தொடங்க இன்னும் சில நாட்களே இருந்தன. அந்த நேரத்தில் ராமமூர்த்தியிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. நீலா, உடனே ஊருக்கு வா, பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியல. அந்த ஒரு வார்த்தை போதும். அடுத்த ரயிலேயே ஊருக்கு புறப்பட்டாள். வீட்டின் முன் வந்தபோது வாசலில் ஒரு விலை உயர்ந்த கார் நின்றது. யாருடைய கார் இது என்று அவளுக்குள் கேள்வி எழுந்தது. வீட்டிற்குள் சென்றாள். பாட்டி மிகவும் சோர்வாக படுத்திருந்தார். மருந்து வாசனையும் கவலையும் அந்த வீட்டை நிரப்பியிருந்தது. சிறிது நேரம் கழித்து ராமமூர்த்தி வெளியே அழைத்து சென்றார். அங்கே சிலர் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்களின் ஆடை, பேச்சு, நடத்தி அவர்கள் பெரிய வசதியான குடும்பம் என்பதை சொன்னது. ராமமூர்த்தி மெதுவாக கூறினார், இவர்கள் உன்னை பெண் கேட்டு வந்திருக்காங்க. நீலா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். நான் இன்னும் படிக்கணும் என்று மெதுவாக சொன்னாள். பாட்டியும் அதையே கூறினர். என் பேத்தி படிப்பை முடிக்கட்டும், அவர்கள் மரியாதையாக நாங்கள் காத்திருக்கிறோம், படிப்பையும் தொடர வைப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றனர். அந்த சம்பவம் ஊர் முழுவதும் பேசு பொருளானது. அவ்வளவு பெரிய இடத்தில் இருந்து பெண் கேட்டு வந்திருக்காங்க, நீலாவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது
என்று அனைவரும் பேசினர். ஆனால் பாட்டியின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமானது. ஒரு நாள் இரவு பாட்டி நீலாவின் கையை பிடித்து அழுதார். நான் உயிரோட இருக்கும்போதே உன் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிரும்னு பார்த்துட்டு போகணும் கண்ணு. அந்த வார்த்தைகள் நீலாவின் இதயத்தை உடைத்தன. தனது கனவுகளுக்கும் பாட்டியின் கடைசி ஆசைக்கும் இடையே சிக்கி தவித்தாள். இறுதியில் பாட்டியின் ஆசைக்காக திருமணத்திற்கு சம்மதித்தாள். திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. ஊரே வந்து வாழ்த்தியது. புதிய உடைகள், நகைகள், ஆடம்பரமான வரவேற்பு, இதுவரை பார்த்திராத வாழ்க்கை. இனிமேல் என் வாழ்க்கை மாறுமோ என்று நிலா சிறிய நம்பிக்கையோடு இருந்தாள். மணமகனின் பெயர் அர்ஜுன். வெளியில் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொண்டான். ஆனால் அந்த முகமுடியின் பின்னால் இருந்த மனிதனை யாரும் அறியவில்லை. திருமண இரவு. அர்ஜுன் கடுமையான மதுபோதையில் அறைக்குள் வந்தான். அவன் பேசும் வார்த்தைகளும் நடந்து கொண்ட விதமும் நீலாவை அச்சத்தில் ஆழ்த்தின. அவள் எதிர்பார்த்த அன்பும் மரியாதையும் அங்கே இல்லை. அந்த இரவு அவள் பாதுகாப்பாக உணரவில்லை. அவளது விருப்பத்தையும் உணர்வுகளையும் மதிக்காமல் அவளை அவமானப்படுத்தி உடல் மற்றும் மன ரீதியாக கொடுமைப்படுத்தினான். அந்த இரவுக்கு பிறகு நீலாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அவள் கனவு கண்ட குடும்ப வாழ்க்கை தொடங்கவே இல்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் பயமும் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த ஒரு இருண்ட வாழ்க்கை அவளை எதிர்கொண்டது. திருமணமான சில நாட்களிலேயே நீலா ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தாள். அவள் வாழ வந்த வீடு பெரிய மாளிகையாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் நிம்மதி இல்லை. காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகளை எல்லாம் அவள்தான் செய்ய வேண்டும். வேலைக்காரர்கள் இருந்தாலும் இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பு உன்னுடையது என்று கூறி எல்லா பொறுப்புகளையும் அவள் மீது சுமத்தினர். அதிகாலையில் எழுந்து சமையல், வீடு சுத்தம், பூஜை அறை, தோட்டம், விருந்தினர்களை கவனிப்பது என்று நாள் முழுவதும் ஓய்வே இல்லாமல் உழைத்தாள். அவளிடம் யாரும் நீ சாப்பிட்டாயா என்று கூட கேட்கவில்லை. ஆனால் நீலா மட்டும் புன்னகை இழக்கவில்லை. ஒரு நாள் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாள். அர்ஜுன் மட்டும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருந்தான். காலையில் வீட்டில் இருக்க மாட்டான். இரவு மிகவும் தாமதமாகத்தான் வருவான். வந்தாலும் மது போதையில்தான் இருப்பான். நீலா ஏதாவது பேச முயன்றால் உனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கோபமாக கூறிவிட்டு சென்று விடுவான். அவனுடைய இந்த நடத்தை நீலாவை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனின் அறையில் ஒரு கோப்பு கீழே விழுந்தது. அதை எடுத்து சீராக வைக்க முயன்றாள். அப்போது அதிலிருந்த சில புகைப்படங்கள் கீழே விழுந்தன. அந்த புகைப்படங்களில் அர்ஜுன் பல பெண்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தான். நீலாவின் கைகள் நடுங்கின. இது என்ன? அவளால் நம்பவே முடியவில்லை. அதே நேரத்தில் சில பழைய கடிதங்களும் அவள் கண்ணில் பட்டன. அவற்றில் சில பெண்கள் எழுதியிருந்த வரிகள். நீ என்னை ஏமாற்றி விட்டாய். நான் உன்னை உண்மையாக நம்பினேன். அந்த வார்த்தைகளை படித்தவுடன் நீலாவின் இதயம் உடைந்தது. அவள் திருமணம் செய்து கொண்ட மனிதன் வெளியில் அனைவரும் நினைப்பது போல நல்லவன் இல்லை என்பதை உணர்ந்தாள். அன்று மாலை அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான். நீலா தைரியமாக கேட்டாள், இந்த புகைப்படங்கள் என்ன? ஒரு கணம் அவன் அமைதியாக நின்றான். பிறகு கோபமாக அவளிடமிருந்து அந்த புகைப்படங்களை பறித்து கொண்டான். என் பொருட்களை யார் பார்க்க சொன்னது என்று சத்தமாக கேட்டான். அந்த குரலை கேட்டதும் வீட்டில் இருந்த அனைவரும் ஓடி வந்தனர். ஆனால் யாரும் நீலாவின் பக்கம் நிற்கவில்லை. மாறாக கணவருடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று அவளையே குறை கூறினர். அந்த நொடி இந்த வீட்டில் தனக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்பதை நீலா புரிந்து கொண்டாள். அந்த இரவு அவளுக்கு தூக்கமே வரவில்லை. பாட்டியின் முகம் நினைவுக்கு வந்தது. ராமமூர்த்தி ஐயா நினைவுக்கு வந்தார். சென்னையில் இருந்த கல்லூரி, நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே கனவு போல் தோன்றியது. நான் அந்த படிப்பை தொடர்ந்திருந்தால் என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் என்று அமைதியாக கண்ணீர் விட்டாள். அடுத்த நாள் காலையில் பாட்டியிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. எப்படி இருக்கேம்மா? பாட்டியின் குரலை கேட்டதும் நீலாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் தனது துயரத்தை மறைத்து கொண்டு
நான் நல்லா இருக்கேன் பாட்டி, எல்லாரும் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க என்று பொய் சொன்னாள். அந்த பொய்யை சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது மனதை காயப்படுத்தியது. அவள் உண்மையை சொன்னால் உடல்நிலை சரியில்லாத பாட்டி இன்னும் வேதனைப்படுவார் என்று பயந்தாள். தொலைபேசியை வைத்துவிட்டு தனியாக அமர்ந்து கதறி அழுதாள். அந்த கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அவளுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு இருண்ட பாதைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு தெரியாமல் இன்னும் பெரிய சோதனை ஒன்று அவளை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தது. நாட்கள் நகர்ந்தன. நீலாவின் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற வார்த்தை மெதுவாக மறைந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் முகத்தில் சிரிப்பை வரவழைக்க முயற்சித்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் உடைந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அதிகாலை ராமமூர்த்தியின் கைபேசி பலமுறை நீலாவின் எண்ணை அழைத்தது. கல்லூரி நாட்களில் அப்பா என்று அழைத்த மனிதரின் குரல் இன்று நடுங்கிக் கொண்டிருந்தது. நீலாம்மா, உடனே பேசணும். அழைப்பை எடுத்த நீலாவுக்கு அவர் பேச முடியவில்லை. சில நொடிகள் அமைதி. பிறகு தழுதழுத்த குரலில், உன் பாட்டி. அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. நீலாவின் இதயம் துடித்தது. ஐயா, என்னாச்சு? பாட்டிக்கு என்னாச்சு? கண்ணீரை அடக்க முடியாமல் ராமமூர்த்தி சொன்னாள். அவங்க நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. அந்த ஒரு வார்த்தை நீலாவின் உலகமே சிதறி போனது. கைபேசி அவள் கையில் இருந்து கீழே விழுந்தது. பாட்டி என்று கதறியவள் தரையில் அமர்ந்தபடி அழுதாள். அவள் உடனே ஊருக்கு போக தயாரானாள். ஆனால் அர்ஜுனும் அவனது பெற்றோரும் அவளை தடுத்தனர். இப்ப இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இங்கேயே இரு. நீ போனால் எங்களுக்கு அவமானம் என்று பல காரணங்களை சொல்லி அனுப்ப மறுத்தனர். நீலா கண்ணீர் மல்க கெஞ்சினாள். எனக்கு அம்மா அப்பா இல்ல, எனக்கு இருந்தது என் பாட்டி தான். தயவு செய்து போக விடுங்க. யாருடைய மனமும் இலகவில்லை. அந்த நாள் முழுவதும் அவள் கதறி அழுதாள். ஆனால் பாட்டியின் இறுதி நிகழ்வில் கூட அவளால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தமாக அது மாறியது. சில நாட்களுக்கு பிறகு பலமுறை கெஞ்சி கேட்ட பிறகு அவளை ஊருக்கு செல்ல அனுமதித்தனர். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் வாசலில் இருந்த நாற்காலி, பாட்டி அமர்ந்த இடம், அவர் பயன்படுத்திய கண்ணாடி, பழைய மரப்பெட்டி எல்லாமே அப்படியே இருந்தன. ஆனால் அவற்றுக்கு உயிர் கொடுத்த மனிதர் மட்டும் இல்லை. நீலா பாட்டியின் புகைப்படத்தை கட்டி பிடித்து கதறினாள். நான் வந்துட்டேன் பாட்டி, ஒரு தடவையாவது என்னை காத்திருக்க கூடாதா? அந்த வீட்டின் சுவர்களே அவளுடைய அழுகையை கேட்டு அமைதியாக நின்றன. இதையெல்லாம் பார்த்த ராமமூர்த்தியின் மனம் உடைந்தது. நான் இந்த குழந்தையை காப்பாற்றணும் என்று முடிவு செய்தார். ஆனால் நீலாவை மீண்டும் நகரத்துக்கு அழைத்து செல்ல அர்ஜுன் வந்து விட்டான். வெளியில் அனைவரிடமும் அமைதியாக பேசினான். வாங்க, வீட்டுக்கு போகலாம் என்று மென்மையாக நடந்து கொண்டான். ஆனால் வீடு திரும்பிய பிறகு நீலாவின் வாழ்க்கை மீண்டும் துயரத்தில் மூழ்கியது. அவளிடம் மரியாதை இல்லை, அன்பு இல்லை. அவளை வீட்டின் ஒரு உறுப்பினராக அல்ல, வேலைக்காரியாக நடத்தினர். நாள் முழுவதும் வேலை, சிறிதளவும் ஓய்வு இல்லை. யாரிடமும் தன் மன குமுறலை சொல்ல முடியாத தனிமை. ஒரு நாள் ராமமூர்த்தி நேராக அந்த வீட்டிற்கு வந்தார். நீலா எப்படி இருக்க என்று பார்த்துட்டு போறேன் என்றார். அவரை அனைவரும் சிரித்த முகத்தோடு வரவேற்றனர். அர்ஜுனும் மிகவும் நல்ல மனிதன் போல பேசினான். வீட்டில் இருந்தவர்களும் பாசமாக நடந்து கொண்டனர். அதை பார்த்த ராமமூர்த்திக்கு ஒரு நிமிடம் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் தனியாக பேச வாய்ப்பு கிடைத்த போது நீலாவின் கண்களில் இருந்த கண்ணீரை எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டது. ஐயா, நான் இங்க நிம்மதியே இல்லை என்று அவள் அழுதபடி தன் வேதனைகளை பகிர்ந்தாள். ராமமூர்த்தியின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை காப்பாத்துறேன் என்று அவர் உறுதியளித்தார். அவருக்கு தெரியாமல் அந்த வீட்டின் பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தன. அவர் சென்ற பிறகு நீலா அவரிடம் என்ன பேசினாள் என்பது அர்ஜுனுக்கு தெரிந்துவிட்டது. அந்த உண்மை தெரிந்ததும் அவன் கடும் கோபம் அடைந்தான். அவளை மிரட்டி அச்சுறுத்தி அவளது உடல்நிலையே பாதிக்கப்படும் அளவுக்கு கொடுமைப்படுத்தினான். சில மணி நேரங்களுக்கு பிறகு நீலா மயங்கி விழுந்தாள். அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த செய்தி எப்படியோ ராமமூர்த்திக்கு தெரிந்தது. அவர் தலையை பிடித்து கொண்டு அழுதார்.
இந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பியது நான் தான். இனி நான் அமைதியாக இருக்கக்கூடாது என்ற வேதனையுடன் வீட்டிற்கு திரும்பினார். அங்கே அவரது மகன் ஆகாஷ் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருந்தான். நீலா அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் அவனது இதயத்தை நொறுக்கியது. சிறு வயதிலிருந்தே நீலாவை மனதார நேசித்தவன் அவன். அவளது வறுமையும் போராட்டத்தையும் நல்ல மனதையும் பார்த்து வளர்ந்தவன். ஆனால் தன் காதலை ஒரு நாளும் அவளிடம் சொல்லவில்லை. என் காதலுக்காக அவளுடைய வாழ்க்கை மாறக்கூடாது, அவள் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் என்று நினைத்திருந்தான். இன்று அவள் நிம்மதியில்லாமல் வாழ்கிறாள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அறைக்குள் சென்று கதவை மூடியவன் வாழ்க்கையில் முதல் முறையாக குழந்தையைப் போல கதறி அழுதான். அந்த கண்ணீரோடு ஒரு முடிவும் எடுத்தான். இனி நீலாவை இந்த நரக வாழ்க்கையிலிருந்து நான் காப்பாற்றியே ஆக வேண்டும். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகும் நீலாவின் மனதில் அமைதி இல்லை. அவளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையாகவே மாறிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ராமமூர்த்தியின் மகன் ஆகாஷ் ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு தடவையாவது நீலாவை பார்த்து பேச வேண்டும். ஒரு மாலை நேரத்தில் அர்ஜுனின் வீட்டிற்கு வந்தான். வாசலில் நின்றிருந்த நீலா அவனை பார்த்ததும் சிறிது நிம்மதியாக சிரித்தாள். எப்படி இருக்கீங்க ஆகாஷ்? நீ நல்லா இருக்கியா நீலா? அந்த 2 கேள்விகளிலேயே பல வருடங்களின் பாசம் இருந்தது. அவர்கள் மரியாதையாக பேசிக் கொண்டிருந்ததை தூரத்தில் இருந்து பார்த்த அர்ஜுன் முகம் கடினமாயிற்று. அவன் வேகமாக வந்து ஆகாஷை அவமதிக்கும் விதத்தில் பேசத் தொடங்கினான். நீலாவை பற்றியும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி அவளை இழிவுபடுத்த முயன்றான். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆகாஷ், ஒரு மனிதரை மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள், அவள் உங்கள் மனைவி என்று உறுதியாக சொன்னான். இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. வீட்டில் இருந்தவர்கள் வந்து அவர்களை பிரித்தனர். ஆகாஷ் மனவேதனையுடன் அங்கிருந்து கிளம்பினான். அர்ஜுனின் செல்வாக்கு அதிகம். சில நாட்களிலே பொய்யான புகாரால் ஆகாஷ் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டான். விசாரணைக்கு பிறகு உண்மை புரிந்ததால் அவர் விடுவிக்கப்பட்டாலும் இந்த சம்பவம் ராமமூர்த்தியின் குடும்பத்தை மிகவும் வருத்தமடைய செய்தது. நாம் உதவ நினைச்சதற்கே இவ்வளவு பிரச்சனை என்று ராமமூர்த்தி வேதனைப்பட்டார். இதற்கிடையில் நீலாவின் மனநிலை மோசமடைந்தது. ஒரு நாள் தனியாக வீட்டை விட்டு வெளியே நடந்தாள். இனி என்னால் இந்த வாழ்க்கையை தாங்க முடியவில்லை, யாரிடமாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் காவல் நிலையத்தை நோக்கி நடந்தாள். ஆனால் வழியிலேயே தலை சுற்றி கீழே விழுந்தாள். அருகில் இருந்தவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சோதனை முடிந்ததும் மருத்துவர் மெதுவாக சொன்னார், வாழ்த்துக்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். அந்த செய்தியை கேட்ட நீலா சில நொடிகள் பேசவே முடியவில்லை. மகிழ்ச்சியா, பயமா, குழப்பமா, எந்த உணர்வா என்றா அவளுக்கே புரியவில்லை. மருத்துவமனையின் வெளியே அமர்ந்து வயிற்றை தொட்டபடி கண்ணீர் விட்டாள். கண்ணே, இந்த உலகத்துக்கு உன்னை எப்படி பாதுகாப்பாக கொண்டு வருவேன் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். வீட்டிற்கு திரும்பியதும் அந்த செய்தி குடும்பத்தினருக்கு தெரிந்தது. இதுவரை கடுமையாக நடந்து கொண்ட மாமியாரும் மாமனாரும் சிறிது மாறத் தொடங்கினர். உடம்பை பார்த்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு என்று அக்கறை காட்ட ஆரம்பித்தனர். நீலாவுக்கு அது புதிதாக இருந்தது. ஆனால் ஒருவர் மட்டும் மாறவில்லை. அவர் அர்ஜுன். அவன் மனதில் ஏதோ ஆழமான காயம் இருந்தது. அது யாருக்கும் தெரியாத ரகசியம். அர்ஜுனின் சிறு வயது. அவன் பெற்றோருடன் வளரவில்லை. பாட்டி தாத்தா வீட்டில்தான் வளர்ந்தான். அன்புக்காக ஏங்கிய குழந்தை பருவம். அதே ஊரில் வசித்த ஒரு பெண்ணுடன் அவனுக்கு ஆழமான நட்பு ஏற்பட்டது. காலப்போக்கில் அது காதலாக மலர்ந்தது. ஆனால் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அந்த உறவை ஏற்கவில்லை. அவள் தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு ஆளானாள். ஒரு நாள் அவள் உயிரிழந்த செய்தி அர்ஜுனின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் யாரையும் நம்பவில்லை. தன் மன வேதனையை வெளிப்படுத்தாமல் கோபமாகவும் முரட்டுத்தனமாகவும் வாழ ஆரம்பித்தான். தவறான பழக்கங்களில் சிக்கி கொண்டான். ஆனால் அந்த காலத்தில் அவன் அனுபவித்த வேதனை இன்று அவன் பிறருக்கு வேதனை கொடுப்பதற்கு ஒருபோதும் நியாயமாகாது. அன்று இரவு தனது அறையில் அமைதியாக அமர்ந்திருந்த நீலா வயிற்றின் மேல் கையை வைத்தாள். மெதுவாக சிரித்தாள். என் குழந்தையே, உனக்காகத்தான் நான் இன்னும் தைரியமாக இருக்கேன்.
ஒரு நாள் நீ இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம் வாழ்க்கை மாறும். நான் உன்னை பயம் இல்லாம கண்ணீர் இல்லாம வளர்ப்பேன். அது வரைக்கும் உனக்காக நான் போராடுவேன். அவளுடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீருக்குள் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளியும் பிறந்திருந்தது. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. நீலாவின் கர்ப்பம் 3 மாதத்தை எட்டியது. அவள் வயிற்றில் வளரும் குழந்தையே இப்போது அவளுடைய வாழ்வின் ஒரே நம்பிக்கையாக மாறியிருந்தது. ஒவ்வொரு இரவும் வயிற்றின் மேல் கையை வைத்து மெதுவாக பேசுவாள். கண்ணே, இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீதான். உன்னை நல்லபடியா இந்த உலகத்துக்கு கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறேன். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்குள் ஒரு தாயின் அன்பு தெரிந்தது. அதே நேரத்தில் ஆகாஷால் அமைதியாக இருக்க முடியவில்லை. நீலாவின் நிலை தினமும் அவன் மனதை வதைத்தது. ஒரு நாள் மாலை ராமமூர்த்தியிடம் அவன் சொன்னான், அப்பா, நீலாவை இப்படியே விட்டுட்டா அவ வாழ்க்கை முழுசும் அழிஞ்சிடும். ராமமூர்த்தி பெருமூச்சு விட்டார். எனக்கும் தெரியும்பா, ஆனா சட்டப்படி நிதானமா யோசிச்சுதான் நடக்கணும். அந்த இரவு இருவரும் நீலாவை எப்படி பாதுகாப்பது என்று நீண்ட நேரம் பேசினர். இதற்கிடையில் அர்ஜுனின் தொழில் வாழ்க்கையிலும் சிக்கல்கள் தொடங்கின. அவன் பல மாதங்களாக அலுவலகத்திற்கு சரியாக செல்லவில்லை. தவறான நண்பர்கள், மது பழக்கம், பொறுப்பின்மை இவை அனைத்தும் அவனை மெதுவாக வீழ்த்தி கொண்டிருந்தன. வீட்டில் மட்டும் தனது கோபத்தை வெளிப்படுத்துவான். ஒரு நாள் அவனுடைய தந்தை, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற என்று கடுமையாக கண்டித்தார். அர்ஜுன் எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டான். முதல் முறையாக அவனது பெற்றோர்களும் தங்கள் மகன் எவ்வளவு தவறான பாதையில் சென்று விட்டான் என்பதை உணர ஆரம்பித்தனர். நீலாவின் உடல்நிலையும் கவனிக்க வேண்டிய நிலைக்கு வந்தது. மருத்துவர் அவங்க மன அழுத்தம் குறையணும், நல்ல ஓய்வு தேவை என்று அறிவுறுத்தினர். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் அம்மாவை யோசிக்க வைத்தது. அவர் மெதுவாக நீலாவிடம் அன்பாக பேச ஆரம்பித்தார். மருந்தை நேரத்துக்கு சாப்பிடுமா, சாப்பாடு தவறாம சாப்பிடு. இந்த மாற்றம் நீலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவளுடைய மனதில் இருந்த பயம் மட்டும் இன்னும் குறையவில்லை. ஒரு நாள் பழைய பொருட்களை ஒழுங்கிப்படுத்தி கொண்டிருந்த போது பாட்டி பயன்படுத்திய சிறிய துணிப்பை அவளுக்கு கிடைத்தது. அதற்குள் ஒரு பழைய கடிதம் இருந்தது. அது பாட்டி இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் எழுதிய கடிதம். நடுங்கும் கைகளால் அதை திறந்தாள். நீலாம்மா, நான் இல்லாத நாளிலும் நீ தைரியமா வாழணும். யாருக்காகவும் உன் மனசை உடைக்காதே. அநியாயம் நடந்தா அமைதியா இருக்காதே. நீ நல்ல பொண்ணு. கடவுள் ஒரு நாள் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோட இருக்கும். அந்த கடிதத்தை மார்போடு அணைத்து கொண்ட நீலா நீண்ட நேரம் அழுதாள். அன்று முதல் பாட்டியின் அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு புதிய தைரியத்தை விதைத்தன. மறுநாள் ஆகாஷுக்கு ஒரு எதிர்பாராத தகவல் கிடைத்தது. அர்ஜுனை பற்றி பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த சில உண்மைகள் இருப்பதாக ஒரு பழைய நண்பர் கூறினார். நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு என்று சொன்ன அந்த நபர் சில ஆதாரங்களுடன் ஆகாஷை சந்திக்க விரும்பினார். ஆகாஷின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அர்ஜுனின் கடந்த காலத்தில் இன்னும் என்ன ரகசியம் இருக்கிறது? அந்த ரகசியம் நீலாவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. அடுத்த நாள் காலை ஆகாஷ் அர்ஜுனை பற்றி தகவல் சொல்ல போவதாக கூறிய நபரை சந்திக்க சென்றான். அவர் அர்ஜுனின் பழைய கல்லூரி நண்பர். ஒரு அமைதியான தேநீர் கடையில் இருவரும் அமர்ந்தனர். ஆகாஷ், நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஆனா நீலாவை காப்பாற்றணும்னா இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் என்று அவர் மெதுவாக பேச தொடங்கினார். அர்ஜுன் சிறு வயதில் நடந்த சில சம்பவங்களால் மனதளவில் பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு அவன் உதவியை நாடாமல் தவறான நண்பர்களின் சேர்க்கையில் சிக்கிக் கொண்டான். தன் கோபத்தையும் வேதனையும் தவறான வழியில் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். அவனை மாற்ற பலரும் முயன்றார்கள். ஆனால் யாருடைய பேச்சையும் அவன் கேட்கவில்லை. பலமுறை கவுன்சிலிங் போக சொன்னான். அவன் மறுத்துட்டான் என்றார் அந்த நண்பர். அந்த வார்த்தைகள் ஆகாஷின் மனதை கனக்க வைத்தன. அதே நேரத்தில் நீலா மருத்துவரிடம் மாதாந்திர பரிசோதனைக்கு சென்றாள். மருத்துவர் குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருப்பதாக கூறினார்.
மன அழுத்தம் குறையணும், நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு ரொம்ப முக்கியம் என்றார். மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது நீலா தனது வயிற்றை தடவியபடி மெதுவாக புன்னகைத்தாள். நீ ஆரோக்கியமா பிறக்கணும், அதுதான் என் ஆசை. மாலை ராமமூர்த்தியும் சீதாவும் நீலாவை பார்க்க வந்தனர். பழங்கள், சத்தான உணவுப் பொருட்கள் கொண்டு வந்திருந்தனர். அர்ஜுனின் பெற்றோர் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றனர். ஆனால் அர்ஜுன் மட்டும் அமைதியாக இருந்தான். நீலாவை பார்த்து சீதா கேட்டார், எப்படிம்மா இருக்க? நீலா சிரிக்க முயன்றாள். நல்லா இருக்க அத்தை. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த வேதனையை ராமமூர்த்தி மட்டும் புரிந்து கொண்டார். வீட்டிற்கு திரும்பிய பிறகு ஆகாஷ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான். இனி வெறும் வருத்தப்பட்டு உட்காரக்கூடாது. சட்டப்படி சரியான வழியில்தான் நீலாவுக்கு உதவி செய்யணும். அவன் ஒரு வழக்கறிஞரை சந்திக்க நேரம் கேட்டான். திருமண உரிமைகள், குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பு, கர்ப்பிணி பெண்ணின் சட்ட உரிமைகள் இவற்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிவு செய்தான். ஆதாரம் இல்லாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் உண்மை இருந்தால் நீதி கிடைக்க வழி இருக்கிறது என்று வழக்கறிஞர் கூறினார். அந்த வார்த்தைகள் ஆகாஷுக்கு நம்பிக்கையை கொடுத்தன. அந்த இரவு நீலா தனது அறையில் அமர்ந்திருந்தாள். ஜன்னல் வழியாக நிலவை பார்த்தாள். சிறு வயதில் பாட்டியுடன் வீட்டின் வாசலில் அமர்ந்து நிலாவை பார்த்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. பாட்டி, நீங்க இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது என்று கண்ணீர் மல்க சொன்னாள். அந்த நேரத்தில் அவளது கைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அனுப்பியவர் பெயர் இல்லை. அதில் ஒரே ஒரு வரி மட்டும் இருந்தது. தைரியமாக இரு, உன்னை காப்பாற்ற சரியான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்த்த நீலா அதிர்ச்சி அடைந்தாள். இது யார் அனுப்பியது? அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகிறது என்பதை மட்டும் உறுதியாக தோன்றியது. மாலை நேரம். வீட்டின் பெரிய ஹாலில் தனியாக அமர்ந்திருந்தாள் நீலா. கடிகாரம் இரவு 9 மணியை கடந்தும் அர்ஜுன் வீட்டிற்கு வரவில்லை. அவள் மனதில் பல கேள்விகள் ஓடின. இவ்வளவு நேரமாச்சே, இன்னும் வரலையே. வாசலுக்கு வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் மெதுவாக வீட்டிற்குள் வந்தான். அவன் முகத்தில் சோர்வும் கோபமும் கலந்திருந்தது. நீலா அமைதியாக அவன் அருகே சென்றாள். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அர்ஜுன் பதில் சொல்லவில்லை. சோபாவில் அமர்ந்து தலையை பிடித்து கொண்டான். சில நிமிடங்கள் அமைதியாக நின்ற நீலா மெதுவாக கேட்டாள், ஏன் தினமும் இவ்வளவு மன அழுத்தத்தோட வர்றீங்க? உடம்பையும் பார்த்துக்க மாட்டீங்களா? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அந்த ஒரு கேள்வி அர்ஜுனின் மனதில் அடக்கி வைத்திருந்த கோபத்தை வெடிக்க வைத்தது. என் வாழ்க்கையை பற்றி கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சத்தமாக கூறினான். நீலா பதற்றமடைந்தாள். நான் கவலைப்பட்டுதான் கேட்டேன். அவள் சொல்லி முடிப்பதற்குள் கோபத்தின் வேகத்தில் அவளை விலகி செல்லும்படி தள்ளிவிட்டான். அது திட்டமிட்ட செயல் அல்ல. ஆனால் அந்த ஒரு கணத்தின் கோபம் பெரிய விபத்தாக மாறியது. சமநிலையை இழந்த நீலா கீழே விழுந்தாள். அவள் வலியால் துடித்தாள். வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். அர்ஜுனும் அதிர்ச்சியில் நின்று விட்டான். நீலா! அவனது குரலில் முதல் முறையாக பயம் தெரிந்தது. உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனை வாசலில் அனைவரும் பழத்தமாக காத்திருந்தனர். சில நிமிடங்கள் பல மணி நேரமாக தோன்றின. இறுதியில் மருத்துவர் வெளியே வந்தார். முகத்தில் சோகம். நாங்கள் எங்களால் முடிந்த முயற்சியை செய்தோம். ஆனால் கர்ப்பத்தை காப்பாற்ற முடியவில்லை. அந்த வார்த்தை நீலாவின் உலகத்தையே மீண்டும் உடைத்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அழுதாள். வார்த்தைகளே வரவில்லை. அர்ஜுன் சில அடிகள் பின்னால் நின்றிருந்தான். அவனது கைகள் நடுங்கின. அவன் தன்னையே பார்த்து வெறுத்தான். நான் என்ன பண்ணிட்டேன்? நான் கோபப்பட்டேன். ஆனா இதை நான் நினைச்சு செய்யல. என் தவறால ஒரு உயிர் போயிடுச்சு. அவன் சுவரில் சாய்ந்து கதறி அழுதான். வாழ்க்கையில் முதல் முறையாக தன் செயலின் விளைவை உணர்ந்தான். அன்று இரவு முழுவதும் மருத்துவமனை வழித்தடத்திலேயே அமர்ந்திருந்தான். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. மனசாட்சி மட்டும் அவனை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருந்தது. அடுத்த நாள் நீலாவுக்கு நினைவு திரும்பியது. அறைக்குள் அமைதியாக வந்த அர்ஜுன் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். பிறகு மெதுவாக நீலா என்று அழைத்தான். அவள் அவனை பார்த்தாள். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை.
அவளது கண்களில் இருந்த அமைதியை 1000 கேள்விகளை கேட்டது. அர்ஜுனின் குரல் உடைந்தது. நான் செய்தது மன்னிக்க முடியாத தவறு. உன்னை காயப்படுத்தணும் என்று நான் நினைக்கல. எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் ஒரு குழந்தையை இழக்க காரணமா நான் ஆகணும்னு ஒருபோதும் நினைக்கல. என்னை நீ மன்னிக்கணும்னு கேட்க தனக்கு தகுதி இல்லை. ஆனா நான் என் வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்றேன். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீலா அமைதியாக கேட்டு கொண்டிருந்தாள். சில நொடிகளுக்கு பிறகு மெதுவாக பேசினாள். மன்னிப்பு கேட்டா எல்லா காயமும் மாறிடாது அர்ஜுன். சில இழப்புகள் வாழ்க்கை முழுக்க நம்மோடவே இருக்கும். நான் இழந்தது ஒரு கனவு மட்டும் இல்லை, ஒரு தாயாக நான் முதன்முறையாக உணர்ந்த உயிர். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் இதயத்தை நொறுக்கின. அவனால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அறைக்கு வெளியே நின்றிருந்த ராமமூர்த்தி நடந்ததை அறிந்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம், இந்த இருவரின் வாழ்க்கை இனிமேல் எந்த பாதையில் போக போகிறது. அதே நேரத்தில் அர்ஜுன் தனது வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு முடிவை எடுத்தான். நான் மாற வேண்டும், இல்லையென்றால் என்னால் வாழ முடியாது. ஆனால் அவன் உண்மையாக மாறுவானா, அல்லது இது சில நாட்களின் குற்ற உணர்ச்சி மட்டும்தானா? அந்த கேள்விக்கான பதில் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. மருத்துவமனையில் சில நாட்கள் சிகிச்சை பெற்ற பிறகு நீலாவின் உடல்நிலை மெதுவாக சீரானது. ஆனால் அவளுடைய மனம் மட்டும் இன்னும் உடைந்த நிலையிலேயே இருந்தது. மருத்துவர், இவருக்கு உடல் ஓய்வை விட மன அமைதி மிகவும் அவசியம் என்று கூறினார். அந்த வார்த்தையை கேட்ட ராமமூர்த்தி உடனே ஒரு முடிவு எடுத்தார். நீலா இனிமேல் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருப்பா. அதை கேட்ட அர்ஜுனின் அம்மாவும் அப்பாவும் பதறினர். அண்ணா, அவளை இப்போ கூட்டிட்டு போகாதீங்க, நாங்க நல்லா பார்த்துக்கிறோம் என்று கெஞ்சினார். ஆனால் ராமமூர்த்தி அமைதியாக சொன்னார், அவளுக்கு இப்போ தேவை அமைதிதான். அவ மனசு கொஞ்சம் தேரட்டும். அர்ஜுன் அருகில் நின்று கொண்டிருந்தான். அவன் எதுவும் பேசவில்லை, தலை மட்டும் குனிந்திருந்தது. நீலா எந்த வார்த்தையும் பேசாமல் தனது சிறிய பையை எடுத்துக்கொண்டாள். அவளது உடைகள், புத்தகங்கள், பாட்டியின் புகைப்படம், அவளுக்கு சொந்தமான அனைத்தையும் ராமமூர்த்தி காரில் வைத்தார். அந்த வீட்டு வாசலை கடந்து வெளியே சென்ற போது நீலா ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. பழைய வீட்டிற்கு வந்தவுடன் வாசலில் இருந்த வேப்ப மரம், பாட்டி அமர்ந்திருந்த திண்ணை எல்லாமே அவளுக்கு பழைய நினைவுகளை திருப்பி கொண்டு வந்தன. அந்த இரவு பல மாதங்களுக்கு பிறகு அவள் அமைதியாக தூங்கினாள். மறுபக்கம் அர்ஜுனின் வீடு வெறிச்சோடி இருந்தது. காலை எழுந்ததும் நீலா, காஃபி என்று வழக்கம் போல கூப்பிட்டான். பதில் இல்லை. சாப்பாட்டு மேசையில் யாரும் இல்லை. அறை முழுவதும் அமைதி. அப்போதுதான் அவளுடைய இல்லாமை அவனை வலியாக தாக்கியது. இரவு நேரங்களில் தனியாக அமர்ந்து அவளுடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டே இருப்பான். நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் என்று தன்னைத்தானே குற்றம் சொல்லி கொண்டான். ஒரு வாரம் கழித்து நீலாவை நான் நேரில் பார்த்து பேசணும் என்று முடிவு செய்து ராமமூர்த்தியின் வீட்டிற்கு சென்றான். வாசலுக்கு வந்தபோது திண்ணையில் நீலாவும் ஆகாஷும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆகாஷ் அவளுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தான். நீ வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க முடியும். நீ தனியா இல்ல. அவர்கள் நண்பர்களாக மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்த அர்ஜுனின் மனதில் பழைய சந்தேகங்களும் பாதுகாப்பின்மையும் மீண்டும் தலை தூக்கின. அவன் யோசிக்காமல் உள்ளே நுழைந்தான். இதுதான் இங்க நடக்குதா என்று கோபமாக கேட்டான். நீலா அதிர்ச்சி அடைந்தாள். நீங்க நினைக்க மாதிரி எதுவும் இல்ல என்று விளக்க முயன்றான். ஆனால் அர்ஜுன் எதையும் கேட்க தயாராக இல்லை. ஆகாஷ் முதல்ல அமைதியா பேசலாம் என்றான். அர்ஜுன் கோபத்தில் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். சில நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினர் சமரசம் செய்ய முயன்றனர். பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நீலா மீண்டும் அர்ஜுனின் வீட்டிற்கு சென்றாள். அவள் மனதில் ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த முறை எல்லாம் மாறியிருக்கும். ஆனால் சில நாட்கள் மட்டுமே அமைதியாக கடந்தன. பிறகு மீண்டும் பழைய கோபம், நம்பிக்கையின்மை, தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதங்கள் இவையெல்லாம் அவர்களுக்குள் இடைவெளியை அதிகப்படுத்தின. நீலா பல முறை அமைதியாக பேச முயன்றாள். நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையே உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு இரவு நீலா தனியாக அமர்ந்து நீண்ட நேரம் யோசித்தாள். இப்படி தினமும் சண்டையும் கண்ணீருமா? இது வாழ்க்கையா? 2 பேருக்கும் அமைதி கிடைக்கணும்னா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுநாள் காலை அவள் அமைதியாக சொன்னாள்.
நமக்குள் நம்பிக்கை இல்லாமல் இந்த உறவு தொடர்ந்தா இன்னும் 2 பேரோட வாழ்க்கையும் கஷ்டப்படும் தான். சட்டப்படி பிரிந்து வாழ்வதை பற்றி யோசிக்கணும். அந்த ஒரு வார்த்தை வீட்டில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அர்ஜுன் அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் கோபம் இல்லை, பயம் மட்டுமே இருந்தது. அவன் மிகவும் தாமதமாக தான் இழக்கப் போவது ஒரு மனைவியை மட்டுமில்ல, தன்னை உண்மையாக நேசித்த ஒரு மனிதரையும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தான். நீலா விவாகரத்து பற்றி பேசிவிட்டு அமைதியாக அறைக்குள் சென்றாள். அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் மனதில் புயலை எழுப்பியது. அந்த இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. அறையின் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்தபடி கடந்த சில மாதங்களில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்து பார்த்தான். முதல் சந்திப்பு, திருமணம், நீலாவின் அன்பு, அவளுடைய பொறுமை, அவளுடைய கண்ணீர், எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக அவன் கண்முன்னே வந்தது. நான் என்ன மாதிரியான மனிதனா மாறிட்டேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். மறுநாள் காலையில் நீலா வீட்டை விட்டு வெளியேற தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது அர்ஜுன் அவள் முன் நின்று வந்தான். முதன்முறையாக அவன் முகத்தில் அகங்காரம் இல்லை, கோபம் இல்லை, கண்களில் கண்ணீர் மட்டும் இருந்தது. நீலா என்று அழைத்தான். அவள் நின்றாள், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. அர்ஜுன் மெதுவாக அவள் அருகில் வந்து, ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் சொல்றதை கேளு என்றான். நீலா அமைதியாக நின்றாள். அர்ஜுன் மெதுவாக அவள் முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்தான். நான் செய்த தவறுகளுக்கு எந்த காரணமும் சொல்ல போறதில்லை. நான் தவறு செய்தேன். உன்னை மதிக்க வேண்டிய இடத்தில் காயப்படுத்திட்டேன். உன்னை புரிஞ்சிக்க வேண்டிய இடத்தில் கோபப்பட்டேன். உன்னை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் உனக்கு பயத்தை தான் கொடுத்தேன். அவனுடைய குரல் நடுங்கியது. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவன். ஆனா ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. நான் உண்மையாவே மாறணும். அவன் கண்ணீர் துளிகள் தருகில் வீழ்ந்தன. நீலா அந்த காட்சியை பார்த்து அமைதியாக நின்றாள். அவளுடைய மனதில் பல நினைவுகள் ஓடின. பாட்டியின் முகம், ராமமூர்த்தியின் அன்பு, தான் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே ஒன்றாக மனதை அழுத்தின. சில நிமிடங்கள் கழித்து அவள் மெதுவாக பேசினாள். அர்ஜுன், மன்னிப்பு கேட்கிறது சுலபம். ஆனா உடைந்த நம்பிக்கையை திரும்ப கட்டுவது ரொம்ப கஷ்டம். நான் இழந்ததை என்னால மறக்க முடியாது. அர்ஜுன் தலை குனிந்தான். எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உன்னிடம் இன்று எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டேன். நான் முதலில் என் செயலால மாறி காட்டுறேன். அதுக்கு பிறகும் நீ என்னை ஏத்துக்கலைன்னா அந்த முடிவையும் நான் மதிப்பேன். அந்த வார்த்தைகள் நீலாவுக்கு புதிதாக இருந்தன. முதல் முறையாக அர்ஜுன் கோபப்படாமல் அமைதியாக பேசினான். அதே மாலை அர்ஜுன் தனது வாழ்க்கையில் முதல் பெரிய முடிவை எடுத்தான். பல ஆண்டுகளாக அவனை சுற்றி இருந்த தவறான நண்பர்களின் தொலைபேசி எண்களை நீக்கினான். மதுவை முழுமையாக நிறுத்த மருத்துவ உதவியும் உளவியல் ஆலோசனையும் பெற முடிவும் செய்தான். அவனுடைய தந்தை ஆச்சரியமாக பார்த்தார். இந்த முடிவு உண்மையானதா என்று கேட்டார். அர்ஜுன் அமைதியாக சொன்னான், நான் மாறலைன்னா என்னால என்னைய மன்னிக்க முடியாது. இதற்கிடையில் ராமமூர்த்தி எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் நீலாவிடம் சொன்னார், அவனோட வார்த்தையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஆனா அவன் செயலை மட்டும் கவனிச்சுப்பாரு. ஒரு மனிதன் உண்மையிலேயே மாறானா இல்லையா என்பதை காலம்தான் சொல்லும். நீலா தலையசைத்தாள். அவள் உடனடியாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் உண்மையிலேயே மாறானா என்பதை பார்த்துதான் முடிவு எடுப்பேன் என்று அமைதியாக சொன்னாள். அந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் காதல் திரும்பவில்லை, நம்பிக்கையும் திரும்பவில்லை. ஆனால் மிக நீண்ட இருளுக்கு பிறகு தொலைவில் ஒரு சிறிய ஒளி மட்டும் தெரிந்தது. அது உண்மையான மாற்றத்தின் தொடக்கமா அல்லது இன்னொரு சோதனையின் ஆரம்பமா? அதை முடிவு செய்ய போவது காலம்தான். காலம் எல்லா காயங்களையும் முழுமையாக ஆற்றவில்லை. ஆனால் சில காயங்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்தது. அர்ஜுன் சொன்னது போலவே தனது வாழ்க்கையை மாற்றத் தொடங்கினான். மதுவை முற்றிலும் விட்டுவிட்டான். உளவியல் ஆலோசகரை சந்தித்து தனது கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். தவறான நண்பர்களின் தொடர்பை முற்றிலுமாக துண்டித்தான். முக்கியமாக நீலாவிடம் மரியாதையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். ஒரு நாள் கூட அவளை சத்தமாக பேசியதில்லை. ஒரு நாள் கூட அவளை தனியாக அழ வைத்ததில்லை. முதல் சில மாதங்கள் நீலா அவனை முழுமையாக நம்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அர்ஜுனின் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். காலையில் அவளுக்கு பிடித்த காஃபியை அவனே செய்து கொடுப்பான்.
மருத்துவரிடம் அழைத்துச் செல்வான். பாட்டியின் புகைப்படத்திற்கு முன்னின்று, நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்று அமைதியாக வேண்டிக் கொள்வான். அந்த காட்சியை பார்த்தபோது அர்ஜுன் உண்மையாகவே மாறிவிட்டான் என்று நீலாவின் மனம் மெதுவாக நம்பத் தொடங்கியது. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டின் மொட்டை மாடியில் நின்று மழையை ரசித்துக் கொண்டிருந்தாள் நீலா. அப்போது அர்ஜுன் பின்னால் வந்து நின்றான். நீலா, அவள் திரும்பி பார்த்தாள். அவன் கையில் ஒரு சிறிய பரிசு பெட்டி. அதை திறந்தாள். அதற்குள் ஒரு வெள்ளி கொலுசு. நம்ம வாழ்க்கையை மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கலாமா என்று அவன் கேட்டான். நீலாவின் கண்கள் கலங்கின. பல மாதங்களுக்கு பிறகு அவள் முதல் முறையாக மனம் திறந்து சிரித்தாள். ஆமாம் என்ற ஒரு வார்த்தை அர்ஜுனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக மாறியது. அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவரும் புதிதாக வாழ்க்கையை தொடங்கினர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயன்றனர். நிறைய நேரம் பேசினார்கள். நிறைய இடங்களுக்கு ஒன்றாக சென்றார்கள். வீட்டிலும் மகிழ்ச்சி திரும்பியது. அர்ஜுனின் பெற்றோர்களும் இப்பதான் நம்ம குடும்பம் முழுமையாச்சு என்று மகிழ்ந்தனர். அதே நேரத்தில் அர்ஜுனின் தொழிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பல மாதங்களாக நஷ்டத்தில் இருந்த நிறுவனம் மீண்டும் லாபம் ஈட்ட ஆரம்பித்தது. அவன் எடுத்த புதிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி பெற்றன. செய்தித்தாள்களில் கூட அவன் நிறுவனத்தை பற்றி பாராட்டி எழுதப்பட்டது. இளம் தொழிலதிபரின் புதிய சாதனை என்ற தலைப்புகள் வந்தன. வீட்டில் அனைவரும் பெருமையுடன் இருந்தனர். அர்ஜுன் மட்டும் அமைதியாக சொன்னான், இந்த வெற்றிக்கு காரணம் என் வாழ்க்கை மாறினதுதான். அவன் நீலாவை பார்த்து சிரித்தான். ஒரு நாள் அர்ஜுன் ஒரு விமான டிக்கெட்டை நீலாவிடம் நீட்டினான். இது என்ன என்று அவள் கேட்டாள். நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போகல. இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம 2 பேரும் மட்டும் ஒரு புதிய நினைவு உருவாக்கணும் என்று கூறினான். அந்த பயணம் அவர்களின் வாழ்க்கையின் முதல் தேனிலவு. மலைகள் சூழ்ந்த அழகான சுற்றுலா நகரம். அதிகாலை பனிமூட்டம், குளிர்ந்த காற்று. நீலா பல மாதங்களுக்கு பிறகு மனம் விட்டு சிரித்தாள். அவர்கள் சேர்ந்த புகைப்படங்கள் எடுத்தனர். நீண்ட நேரம் பேசினார்கள். வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் மலை உச்சியில் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் மெதுவாக சொன்னான், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நீலா சிரித்தபடி, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனா எதிர்காலத்தை நாம நல்லபடியா வாழலாம் என்றாள். அந்த நிமிடம் அவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வந்தது போல தோன்றியது. ஆனால் விதி மீண்டும் அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு தெரியாமல் ஒரு புதிய புயல் உருவாகி கொண்டிருந்தது. அந்த புயல் நீலாவின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அர்ஜுனின் வாழ்க்கையையும் 2 குடும்பங்களின் நிம்மதியையும் அடியோடு புரட்டி போட போகிறது. அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் விட இனி அவர்கள் இழக்கப் போவது மிகவும் பெரியது. அந்த உண்மை இன்னும் சில நாட்களில் அவர்களின் கதவை தட்டப்போகிறது. தேனிலவு பயணம் முடிந்து அர்ஜுனும் நீலாவும் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினர். அந்த பயணம் அவர்கள் இருவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக மாறியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரின் முகத்திலும் உண்மையான சந்தோஷம் தெரிந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அர்ஜுனின் அம்மா ஆரத்தி எடுத்தார். எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் என்று ஆசீர்வதித்தார். மாமனாரும் புன்னகையுடன், இப்பதான் இந்த வீடா இருக்கு என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட நீலாவின் கண்கள் மகிழ்ச்சியில் கலங்கின. நாட்கள் அமைதியாக கடந்தன. அர்ஜுன் தொழிலில் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருந்தான். நீலா வீட்டை பொறுப்பாக கவனித்தாள். வீட்டில் மீண்டும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் திரும்பியிருந்தது. ஒரு நாள் காலையில் நீலாவுக்கு திடீரென்று தலை சுற்றல் ஏற்பட்டது. அர்ஜுன் உடனே அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். சோதனைகள் முடிந்தன. சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் புன்னகையுடன் வெளியே வந்தார். வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பா அம்மா ஆகப் போகிறீர்கள். அந்த ஒரு வார்த்தை. அர்ஜுனும் நீலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். நீலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அர்ஜுனின் முகத்தில் குழந்தை போன்ற சந்தோஷம். நீலா என்ற அவளது கையை இறுக்கமாக பிடித்தான். இந்த முறை நம்ம குழந்தையை என் உயிரோட பாதுகாப்பேன் என்றான். வீட்டிற்கு வந்ததும் அந்த மகிழ்ச்சியான செய்தி அனைவருக்கும் சொல்லப்பட்டது. அர்ஜுனின் அம்மா நீலாவை கட்டி பிடித்து கொண்டு அழுதார்.
இந்த வீட்டுக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டம்மா. மாமனார் உடனே கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்ய முடிவு செய்தார். வீடு முழுவதும் கொண்டாட்டமாக மாறியது. நீலாவை யாரும் வேலை செய்ய விடவில்லை. நீ ஓய்வெடு, நல்லா சாப்பிடு, மருத்துவர் சொன்ன மாதிரி கவனமா இரு என்று அனைவரும் அன்புடன் கவனித்துக் கொண்டனர். அந்த அன்பை பார்த்து நீலாவுக்கு வாழ்க்கை மீண்டும் புன்னகைக்க தொடங்கியது. இந்த செய்தி ராமமூர்த்தி வீட்டுக்கு சென்றது. ராமமூர்த்தி மிகவும் மகிழ்ந்தார். நீலாவுக்கு இப்பதான் கடவுள் நல்ல வாழ்க்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். ஆகாஷும் அந்த செய்தியை கேட்டான். ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். பிறகு புன்னகைத்தான். அவ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று மனதார வாழ்த்தினான். அவன் நேரில் சென்று அர்ஜுனின் கையை பிடித்து வாழ்த்துக்கள் என்றான். அர்ஜுனும் அவனை அணைத்து கொண்டான். இருவருக்கும் இடையே இருந்த பழைய மனக்கசப்புகள் மெதுவாக கரையத் தொடங்கின. அந்த நாளில் 2 குடும்பங்களும் ஒரே குடும்பமாக சிரித்து கொண்டிருந்தன. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் மிகப்பெரிய புயல் வருவதற்கு முன்புதான் இயற்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அதே போல அந்த வீட்டிலும் ஒரு பெரிய அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைக்க ஒரு நாள் மதியம் வீட்டின் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் அர்ஜுனின் அத்தை கலாவதி. அவருடன் வந்தால் அவரது மகள் காவ்யா. பல வருடங்களாக வெளிநாட்டில் வசித்த அவர்கள் திடீரென இந்த வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களை பார்த்ததும் அர்ஜுனின் அம்மா மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். வாங்க அக்கா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர்றீங்க? கலாவதி சிரித்தபடி வீட்டிற்குள் வந்தார். ஆனால் அவரது பார்வை மட்டும் நேராக நிலாவின் மேல் விழுந்தது. அந்த பார்வையில் அன்பு இல்லை, ஏதோ சொல்ல முடியாத ஒரு கணக்கு இருந்தது. அதே நேரத்தில் காவ்யாவும் நீலாவை பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை சிரித்தாள். அந்த புன்னகைக்கான அர்த்தம் அந்த வீட்டில் இருந்த யாருக்கும் புரியவில்லை. ஆனால் விதிக்கு மட்டும் தெரியும். இந்த 2 பெண்களின் வருகை இந்த குடும்பத்தின் அமைதியை மட்டுமல்ல, நீலாவின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது. அவர்களின் வருகைக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை பல ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அந்த ரகசியம் வெளிவரும் நாள் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறப்போகிறது. கலாவதியும் அவரது மகள் காவ்யாவும் வீட்டிற்கு வந்த நாள் முதல் அந்த வீட்டின் அமைதியே மாற ஆரம்பித்தது. வெளியில் பார்க்கும்போது கலாவதி மிகவும் அன்பானவரை போலவே நடந்து கொண்டார். நீலா, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. அர்ஜுனுக்கு உன்ன மாதிரி பொண்ணு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் என்று இனிமையாக பேசினார். நீலாவும் அவரை உண்மையான அத்தையாக நினைத்து மரியாதையுடன் பழகினாள். ஆனால் அவருடைய ஒவ்வொரு சிரிப்பிற்கு பின்னாலும் ஒரு மறைமுக நோக்கம் இருப்பதை யாரும் கவனிக்கவில்லை. காவ்யா வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே அர்ஜுனிடம் மிகவும் உரிமையாக பேச ஆரம்பித்தாள். அத்தான், என்ன மறந்துட்டீங்களா? நம்ம சின்ன வயசுல எவ்வளவு விளையாடுவோம் தெரியுமா என்று பழைய நினைவுகளை பேசிக்கொண்டே இருப்பாள். அர்ஜுன் அதை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டான். ஆனால் நீலா மட்டும் அமைதியாக அனைத்தையும் கவனித்தாள். ஒரு நாள் வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கலாவதி திடீரென்று, அர்ஜுன், நீ சின்ன வயசுல காவியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவிய என்று சிரித்தபடி கூறினார். அந்த வார்த்தையை கேட்ட நீலா சற்றே அதிர்ச்சி அடைந்தாள். அர்ஜுன் உடனே சிரித்துவிட்டு, அத்தை, அது சின்ன வயசு விஷயம். இப்போ நான் நீலாவோட சந்தோஷமா இருக்கேன் என்று கூறினார். அதை கேட்ட காவ்யா வெளியில் சிரித்தாள். ஆனால் அவளது மனதில் பொறாமை நெருப்பாக எரிய ஆரம்பித்தது. அந்த இரவு கலாவதியும் காவ்யாவும் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். அம்மா, எனக்கு இன்னும் அர்ஜுன் தான் வேணும் என்று காவ்யா மெதுவாக சொன்னாள். கலாவதி அவளை அமைதியாக பார்த்தார். அவசரப்படாதே, ஒரு வீட்டை உடைக்க சண்டை தேவையில்லை, சந்தேகம் மட்டும் போதும். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மர்மமாக சிரித்தார். அவர்களின் திட்டம் என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை. அடுத்த சில நாட்களில் காவ்யா வேண்டுமென்றே அர்ஜுனுடன் அதிக நேரம் பேச ஆரம்பித்தாள். நீலா சமையலறையில் இருந்தால் அர்ஜுனை அழைத்து சிரித்து பேசுவாள். பழைய புகைப்படங்களை காட்டுவாள். சின்ன வயது நினைவுகளை பகிர்ந்து கொள்வாள். அதை பார்த்த நீலாவுக்கு சிறிது சங்கடமாக இருந்தாலும் அர்ஜுன் மீது இருந்த நம்பிக்கையால் எதையும் கேட்கவில்லை.
ஆனால் கலாவதி வேறு திட்டத்தில் இருந்தார். ஒரு நாள் அர்ஜுனின் அம்மாவிடம் மெதுவாக, நீலா நல்ல பொண்ணுதான், ஆனா இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு பொருந்தவளான்னு தெரியல என்று பேச ஆரம்பித்தார். அதேபோல் நீலாவிடமும் உன் கணவர் காவ்யாவோட ரொம்ப நெருக்கமா இருக்காரே என்ற சந்தேக விதையை விதைக்க முயன்றார். வீட்டில் இருந்த அமைதி மெதுவாக குலைய ஆரம்பித்தது. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தவர் ஆகாஷ். ஒரு நாள் ராமமூர்த்தியிடம் அவன் சொன்னான், அப்பா, எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அந்த கலாவதி அத்தை சாதாரணமா வரல. ராமமூர்த்தியிடம் அமைதியாக தலையசைத்தாள். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க கண்களில் ஏதோ திட்டம் தெரிகிறது. அதே இரவு கலாவதி தனது அறையில் ஒரு பழைய கோப்பை திறந்தாள். அதற்குள் இருந்த சில பழைய ஆவணங்களையும் ஒரு புகைப்படத்தையும் பார்த்து மெதுவாக சிரித்தார். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மாறப்போகுது என்று தன்னைத்தானே பேசிக்கொண்டார். அந்த கோப்புக்குள் என்ன இருந்தது? கலாவதியின் உண்மையான நோக்கம் என்ன? அவர் ஏன் திடீரென்று பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வீட்டிற்கு வந்தார்? இந்த கேள்விகளுக்கான பதில் நீலாவின் வாழ்க்கையை மீண்டும் ஒரு மிகப்பெரிய சோதனைக்குள் தள்ளப் போகிறது. கலாவதி வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை உருவாகி கொண்டே இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் மிகவும் சாதாரணமாக தோன்றின. அதனால்தான் யாரும் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் காலையில நீலா பூஜை அறையில் விளக்கேற்றி கொண்டிருந்தாள். அப்போது கலாவதி அங்கே வந்தார். நீலா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இவ்வளவு வேலை செய்யக்கூடாது, நான் பாத்துக்கிறேன் என்று மிகவும் பாசமாக பேசினார். நீலாவும் சிரித்தபடி, பரவாயில்ல அத்தை, எனக்கு கஷ்டமே இல்லை என்றாள். வெளியில் பார்த்தால் கலாவதி மிகவும் அன்பானவர் போலவே இருந்தாள். ஆனால் அவர் மனதில் வேறு கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. அன்றைய மதியம் காவ்யா வேண்டுமென்றே அர்ஜுனின் அலுவலகத்திற்கு சென்று, அத்தா, நான் இந்த நகரமே புதுசு, கொஞ்சம் ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்டாள். அர்ஜுன் முதலில் மறுத்தான். நீலாவும் வரட்டும் என்றான். ஆனால் காவ்யா, அவளுக்கு ஓய்வு தேவை, டாக்டர் சொல்லியிருக்காங்க என்று கூறி சமாளித்தாள். இறுதியில் உறவுக்கார பெண் என்பதால் அர்ஜுன் சம்மதித்தான். இருவரும் வெளியே சென்றனர். அதே நேரத்தில் கலாவதி நீலாவிடம், அர்ஜுன் ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு போயிருக்கான் என்று பொய் சொன்னார். நீலாவும் அதை நம்பினாள். மாலை வீட்டில் தனியாக இருந்த நீலாவுக்கு அவளுடைய தோழி ஒருவர் அழைத்தாள். நீலா, இப்போ ஒரு மால்ல உன் கணவரை பார்த்தேன், அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க. நீலா அதிர்ச்சி அடைந்தாள். இல்ல, அவர் மீட்டிங்குக்கு போயிருக்காரே, அதனால்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ஒரு நிமிடத்தில் நீலாவின் மனதில் மீண்டும் பழைய பயங்கள் எழுந்தன. இரவு அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான். அவன் கையில் நீலாவுக்காக வாங்கிய குழந்தை உடைகள் இருந்தன. நீலா, இதை பாரு என்று மகிழ்ச்சியுடன் அழைத்தான். ஆனால் நீலா அமைதியாக நின்றாள். இன்று எங்க போயிருந்தீங்க என்று கேட்டாள். ஆபீஸ் மீட்டிங் என்றான் அர்ஜுன். அதே நேரத்தில் காவ்யா வாங்கியிருந்த கடையின் ரசீது அர்ஜுனின் சட்டை பாக்கெட்டிலிருந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த நீலா எதுவும் பேசவில்லை. அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த இரவு கலாவதி தனது அறையில் காவ்யாவிடம் சிரித்தபடி சொன்னாள். பார்த்தியா, ஒரு குடும்பத்தை உடைக்க பெரிய சண்டை தேவையில்லை, ஒரு சின்ன சந்தேகம் போதும். காவ்யாவும் சிரித்தாள். அம்மா, உங்க திட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த உரையாடலை வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஒருவர் முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ராமமூர்த்தி. அவர் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. அப்படின்னா இவ்வளவு நாளா நடந்ததெல்லாம் திட்டமா என்று மனதிற்குள் கூறிக்கொண்டார். உடனே அவர் ஒரு முடிவு எடுத்தார். இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. நீலாவையும் அர்ஜுனையும் இந்த சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றணும். ஆனால் ராமமூர்த்தி உண்மையை சொல்ல போகும் அந்த நொடியில் கலாவதி செய்ய போகும் அடுத்த நகர்வு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த போகிறது. ராமமூர்த்தி கலாவதியும் காவ்யாவும் பேசி உண்மையை முழுவதுமாக கேட்டுவிட்டார். இவர்கள் வேண்டுமென்றே நீலாவுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே சந்தேகத்தை உருவாக்குகிறார்கள் என்று மனதிற்குள் நினைத்தார்.
இதை இனிமேல் மறைக்க கூடாது என்று முடிவு செய்து நேராக அர்ஜுனிடம் சொல்ல புறப்பட்டார். ஆனால் அவருக்கு தெரியாமல் கலாவதி ஏற்கனவே அவரை பார்த்து விட்டார். ராமமூர்த்தி எல்லாத்தையும் கேட்டுட்டாரு என்று புரிந்தவுடன் அவர் உடனே ஒரு திட்டம் தீட்டினாள். அன்றே மாலை ராமமூர்த்தியை தனியாக சந்திக்க விரும்புவதாக செய்தி அனுப்பினாள். சிறிது தயக்கத்துடன் ராமமூர்த்தியும் சென்றார். ஒரு அமைதியான விருந்தினர் மாளிகையில் இருவரும் சந்தித்தனர். கலாவதி எந்த முன்னுரையும் இல்லாமல் ஒரு பெரிய பையை மேசை மீது வைத்தார். அந்த பையை திறந்ததும் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. ராமமூர்த்தி அதிர்ச்சி அடைந்தார். இது என்ன என்று கேட்டார். கலாவதி அமைதியாக சிரித்தார். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தா போதும். நீங்க எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல. இந்த பணமும் முழுசும் உங்களுடையது. ராமமூர்த்தியின் மனதில் பெரிய போராட்டம் தொடங்கியது. ஒரு புறம் தன் சிறு வயதிலிருந்து மகளைப் போல வளர்த்த நீலா, மறுபுறம் தன் குடும்பத்தின் பல வருட கடன்கள், உடல்நல செலவுகள், பொருளாதார சுமைகள். கலாவதி மீண்டும் பேசினார். யாருக்கும் எந்த தீங்கும் வராது, நீங்க அமைதியா இருந்தா போதும். அந்த வார்த்தைகள் ராமமூர்த்தியின் மனதை மேலும் குழப்பின. நீண்ட நேர அமைதிக்கு பிறகு அவர் அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவரது முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, கனமான குற்றுணர்ச்சி மட்டுமே இருந்தது. நான் சரியா செய்யறேனா தப்பா செய்யறேனா என்று மனதிற்குள் 1000 முறை கேட்டுக்கொண்டே அங்கிருந்து வெளியேறினார். வீட்டிற்கு வந்த பிறகும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நீலாவின் சிறு வயது நினைவுகள், அவள் முதல் முறையாக மாமா என்று அழைத்த நாள், அவளுக்காக ஓடி ஓடி உதவிய காலங்கள் எல்லாம் கண்முன்னே வந்தன. அவர் கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே பார்த்தார். நான் என்ன செய்துட்டேன் என்று மெதுவாக அழுதார். அந்த இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை. அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு இனி பலருடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் என்பதை அவர் உணர ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு தெரியாமல் இந்த சந்திப்பை தூரத்திலிருந்த ஒருவர் தனது கைபேசியில் வீடியோவாக பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோ சரியான நேரத்தில் வெளிவந்தால் கலாவதியின் திட்டமும் ராமமூர்த்தியின் முடிவும் அனைத்தும் உலகத்திற்கே தெரிய வந்துவிடும். இந்த கதைக்கான அடுத்த பாகத்திற்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.